எவிடன்ஸும் இல்லாம வெறும் இந்த சங்கிகளால் கட்டமைக்கப்பட்ட பொய் வரலாற இன்னைக்கு வரலாறுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி இந்த ஆளு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ எவிடன்ஸ பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்காம ஒரு மெஜாரிட்டி குரூப் என்ன விருப்பப்படுதோ, அவங்க என்ன சென்டிமெண்ட் வச்சிருக்கிறாங்களோ அந்த சென்டிமெண்ட காப்பாத்துறதுக்காக அவங்க கட்டமைச்ச பொய் வரலாறின் அடிப்படையில் இந்த மனுஷன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்ப புரியுதா? 5 மெம்பர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த அயோத்தியா தீர்ப்புல எந்த ஒரு ஜட்ஜும் கையெழுத்திடவில்லை. ஏன் கையெழுத்து போடல? ஏன்னா உங்களுக்கே தெரியுது, உங்க மனசே உறுத்துது. எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு வழக்கில் இந்த சங் பரிவார் அஜெண்டாவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கியாக செயல்பட்டு நீங்க தீர்ப்பு கொடுத்திருக்கீங்க. அவர்கள் செய்த ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் வரலாற்று பிழையை நியாயப்படுத்திருக்கீங்க. இடிச்சது தவறு, ஆனா இடிச்சவங்களுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த நெறியாளர் அதை சுட்டி காட்டினப்ப இவர் முகத்துல ஈயாடல. இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னே தெரியல. இதை விட இன்னும் முக்கியமான, இன்னும் பல மடங்கு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை இதே சந்திரசூட் பண்ணிருக்காரு. அது என்ன தெரியுமா? பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த பாபரி மஸ்ஜித் வழக்கு வந்தவுடனே சங்கிகள் இதே மாதிரி நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு ஆட்சி காலத்துல காங்கிரஸ் இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எங்கெங்க எந்தெந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அங்கங்க இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுல எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. பாபரி மஸ்ஜிதை தவிர மற்றது எல்லாத்தையுமே அதே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே சந்திரசூட் அந்த தீர்ப்புக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்த பண்ணிருக்கிறார். பாபரி மஸ்ஜிதை தொடர்ந்து ஞானவாப்பி மாஸ்க் கீழையும் இதே மாதிரி ஒரு கோவில இடிச்சுதான் ஞானவாப்பி மாஸ்க் கட்டியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட 17 PLIs வந்து கொண்டு போய் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க இந்த சங்க பரிவார் கும்பல். அப்ப அவர் என்ன சொல்றாரு, உண்மையிலேயே இந்த ஞானவாப்பி மாஸ்க்கு கீழே கோவில் இருந்ததா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரூலை பாஸ் பண்றாரு. அப்ப கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது லீகல் ஃப்ரெட்டர்னிட்டில இருந்தே.